கேரளாவில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான மலையாள இயக்குனர் ரஞ்சித் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகை ஸ்ரீலேகா மித்ரா அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோலிவுட் எனப்படும் கேரள திரைப்பட உலகில் பாலியல் அத்துமீறல்கள் குறித்த விசாரணை நடத்திய நீதிபதி ஹேமா கமிட்டி 2019ஆம் ஆண்டு முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் அளித்த அறிக்கை கடந்த வாரம் வெளியானது. இதைத் தொடர்ந்து தமக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக பிரபல இயக்குனரும் மலையாள சினிமா அகாடமி தலைவருமான ரஞ்சித் மீது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நடிகை ஸ்ரீலேகா மித்ரா குற்றம் சாட்டினார். இதையடுத்து தலைவர் பதவியை ரஞ்சித் ராஜினாமா செய்தார். நடிகரும் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்க பொதுச் செயலாளருமான சித்திக் மீது துணை நடிகை ரேவதி சம்பத் பாலியல் புகார் கூறியதால் அவரும் ராஜினாமா செய்தார். அதே நடிகை தமிழ் நடிகரான ரியாஸ்கான் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். இந்த நிலையில் மற்றொரு நடிகையான மினு முனீர், பிரபல நடிகரும் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷ், நடிகர்கள் ஜெயசூர்யா, இடவேள பாபு, மணியன் பிள்ள ராஜு, வழக்கறிஞர் சந்திரசேகரன், தயாரிப்பு நிர்வாகி நோபல் ஆகியோர் 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற படப்பிடிப்பின் போது பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 1991ஆம் ஆண்டு நடந்த சாஞ்சாட்டம் என்ற படப்பிடிப்பின் போது இயக்குனர் துளசிதாஸ் தனது அறையின் கதவை தட்டியதாகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் நடிகை கீதா விஜயன் புகார் தெரிவித்துள்ளார். படத்தில் வாய்ப்பு வாங்கி தருவதாக தனது வீட்டிற்கு அழைத்த நடிகர் பாபுராஜ் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக துணை நடிகை ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் வாய் வழியாக மட்டும் இருந்த நிலையில் பிரபல மலையாள திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் மீது நடிகை ஸ்ரீலேகா மித்ரா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக கொச்சி காவல் ஆணையருக்கு அவர் இமெயில் மூலம் புகார் அனுப்பியுள்ளார். அதில் 2009ஆம் ஆண்டு படப்பிடிப்பின் போது கொச்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ரஞ்சித் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவரிடமிருந்து தப்பித்து தான் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வந்துவிட்டதாகவும் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். தான் மேற்கு வங்கத்தில் இருந்து கேரளாவுக்கு நடிக்க வந்ததால் இது தொடர்பாக அப்போது தன்னால் புகார் அளிக்க முடியவில்லை என்றும் நடிகை ஸ்ரீலேகா மித்ரா விளக்கமளித்துள்ளார். இதையடுத்து மலையாள இயக்குனர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மலையாள சினிமா உலகில் பாலியல் புகாரில் சிக்கியுள்ளவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரபல நடிகர் பிருத்திவிராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். கொச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாலியல் புகாரில் சிக்கிய நபர்கள் மலையாள திரைப்பட கலைஞர் சங்கத்தின் பொறுப்புகளில் இருந்து விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நடிகை பாக்யலட்சுமி மர்ம நபர்களால் தனக்கு மிரட்டல் வருவதாக புகார் அளித்துள்ளார். மலையாள திரைத்துறையின் பெண்கள் அமைப்பினரை ஆதரித்தால் தாக்கப்படுவாய் என தொலைபேசியில் மிரட்டல் வந்துள்ளதாக பாக்யலட்சுமி புகார் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.